ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், மனித நரம்பு மண்டலத்துடைய அடுத்த முக்கியமான பகுதியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன பகுதி? அது பிரெயின் ஸ்டெம், மூளை தண்டு, அப்புறம் அதில் இருக்கக்கூடிய நடுமூளை, அப்புறம் பின்மூளை இல்லையா, ராம்பன் செஃபலான்னு சொல்லக்கூடிய பின்மூளை, அதனுடைய பகுதிகள், அதுக்கப்புறம் மூளையினுடைய வென்ட்ரிக்கிள்கள், அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். மூளை தண்டுன்னு என்னென்னு பார்ப்போம். மூளை தண்டு அப்படிங்கிறது மிட் பிரெயின், பான்ஸ், மெடுல்லா, இந்த மூன்று பகுதிகளையும் உள்ளடக்கியது. இது தலாமஸ், இது மிட் பிரெயின் கிடையாது. இதுக்கு கீழே உள்ள இந்த மூன்று பகுதிகளும் என்னென்னு பேர்? பிரெயின் ஸ்டெம். சரியா? மிட் பிரெயின், பான்ஸ், மெடுல்லா, இது மூணு சேர்ந்தது தான் மூளை தண்டுன்னு சொல்லக்கூடிய பிரெயின் ஸ்டெம். சரியா? தலாமஸுக்கு கீழே, ஸ்பைனல் கார்டுக்கு மேலே. ஓகே, ரைட். தண்டுவடத்திற்கும் டயான்செஃபலானுக்கும் இடையில உள்ளது. அப்போ தண்டுவடம் கீழே இருக்குது, டயான்செஃபலான் மேலே இருக்குது. ஸோ தண்டுவடத்திற்கும் டயான்செஃபலானுக்கும் இடையில உள்ள பகுதி தான் என்னென்னு பேர்? மூளை தண்டுன்னு பேர். அதில் மூன்று பகுதிகள் இருக்குது. என்னென்ன இருக்குது? மிட் பிரெயின், நடுமூளை, பான்ஸ், அப்புறம் மூலம் சொல்லக்கூடிய மெடுல்லா இல்லையா? இந்த மூன்று பகுதிகள் சேர்ந்தது தான் மூளை தண்டு. இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம என்ன பார்ப்போம்? நடுமூளையை பார்ப்போம். நடுமூளை அப்படிங்கிறது நமக்கு என்னென்ன ரெண்டு பகுதிகளை உள்ளடக்கியது. ஒன்று செரிப்ரல் பிடங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளை நரம்பு கற்றைகள். ரெண்டாவது கார்பரா குவாட்ரிஜெமினான்னு சொல்லக்கூடிய 4 பந்து போன்ற அமைப்புகள். இந்த ரெண்டு சேர்ந்தது தான் என்ன? மிட் பிரெயின் சொல்லக்கூடிய நடுமூளை. ஸோ நடுமூளையில் என்ன இருக்குது? பெருமூளை காம்புகள், அதில் பெருமூளை நரம்பு கற்றைகள். ஸோ பெருமூளை காம்புகள், செரிப்ரல் பிடங்கிள்ஸ். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக கார்பரா குவாட்ரிஜெமினான். குவாட்ரி அப்படின்னா அர்த்தம் 4ன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ 4 பந்து போன்ற அமைப்புகள் அதில் இருக்குது. அதனால் அதுக்கு என்ன பேர்? கார்பரா குவாட்ரிஜெமினான்னு பேர். நம்ம ஒன்றொன்னா பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பெருமூளை காம்புகள், செரிப்ரல் பிடங்கிள்ஸ். இது வந்து பிரெயின் ஸ்டெம்முடைய முன்பக்கம். இது இந்த ரெண்டு கற்றை மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான் என்னது? செரிப்ரல் பிடங்கிள்ஸ். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, பெருமூளை, சிறுமூளை, பான்ஸ், மெடுல்லா, மெடுல்லானா முகுளம், இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தூண்டல்களை எல்லா இடத்துக்கும் கடத்தக்கூடிய முக்கியமான நரம்பு கற்றைகள் அதில் இருக்குது. சரியா? ஸோ தூண்டல்களை கடத்தும் பணியை பெருமூளை காம்புகள் செய்கின்றன. ஸோ மூளையினுடைய எல்லா பகுதிகளையும் கிட்டத்தட்ட அது என்ன பண்ணுது? அது இணைக்கிறது. அதாவது மூளையினுடைய எல்லா பகுதிகளுக்கும் போகக்கூடிய நரம்பு கற்றைகளை அது கொண்டிருக்கிறது. ஸோ இதுதான் செரிப்ரல் பிடங்கிள்ஸ் அல்லது பெருமூளை காம்புகளுடைய முக்கியமான வேலை. ஸோ அடுத்தது கார்பரா குவாட்ரிஜெமினா. கார்பரா குவாட்ரிஜெமினா இப்போ அதனுடைய பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 2 பந்து போன்ற அமைப்புகளும் கீழே ஒரு 2 பந்து போன்ற அமைப்புகளும் இருக்கும். மேலே இருக்கிற பந்து போன்ற அமைப்புகள் அது என்ன வேலை செய்யுது அப்படின்னா விஷுவல் ரிஃப்ளெக்ஸஸ்ன்னு போட்டிருக்கும். விஷுவல் ரிஃப்ளெக்ஸஸ்ன்னு என்னென்னா பார்வை தொடர்பான அனிச்சை செயல்களை கட்டுப்படுத்துறது. அதேமாதிரி கீழே இருக்கக்கூடிய 2 பந்து போன்ற அமைப்புகள் அது என்ன கட்டுப்படுத்துது அப்படின்னா கேட்டல், ஆடிட்ரி. ஸோ அது தொடர்பான அனிச்சை செயல்களை கட்டுப்படுத்துகிறது. பாருங்கள், பார்வை மற்றும் கேட்டல். ஸோ பார்வை மற்றும் கேட்டல் தொடர்பான அனிச்சை செயல்களை கட்டுப்படுத்தக்கூடியது தான் அந்த 4 பந்து போன்ற அமைப்புகள். குறிப்பாக வந்து மேலே இருக்கக்கூடிய 2 பந்து போன்ற அமைப்புகள் பார்வை தொடர்பான அனிச்சை செயல்களையும், கீழே இருக்கக்கூடிய 2 பந்து போன்ற அமைப்புகள் கேட்டல் தொடர்பான அனிச்சை செயல்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய முக்கியமான உறுப்புகள். சரியா? நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? நம்ம நடுமூளை, நடுமூளையினுடைய 2 பகுதிகள் பார்த்துருக்கோம். ஒன்று செரிப்ரல் பிடங்கிள்ஸ், ரெண்டாவது கார்பரா குவாட்ரிஜெமினா. இது ரெண்டையும் நம்ம பார்த்துருக்குறோம். ரைட். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த நடுமூளை பகுதியை நம்ம அப்படி குறுக்க வெட்டி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா 2 முக்கியமான பகுதிகள் அதில் இருக்கும். ஒன்று சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய ரெட் நியூக்ளியஸ், இந்த இருக்கு பாருங்கள், 2 பகுதியிலையும் இருக்கும். அதுக்கு என்ன பேர்? சிவப்பு உட்கருகள் அல்லது ரெட் நியூக்ளியை அப்படின்னு பேர். ரெண்டாவதாக நீங்கள் பார்க்குறது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்டான்சியா நைக்ரான்னு பேர் இருக்குது. ஸோ முதல்ல ரெட் நியூக்ளியனுடைய வேலை என்னன்னு பார்ப்போம். சிவப்பு உட்கருக்கள் அல்லது ரெட் நியூக்ளியை அப்படிங்கிறது உடல் இயக்க அசைவுகளை, நம்ம உடல் இயங்கும் போது அதில் இருக்கக்கூடிய அசைவுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய முக்கியமான வேலையை செய்கிறது. போட்டித் தேர்வில் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான விஷயங்களை கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த ரெட் நியூக்ளியஸும் சப்ஸ்டான்சியா நைக்ராவையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ரெட் நியூக்ளியஸ் என்ன பண்ணுது? உடல் இயக்க அசைவுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய முக்கியமான வேலையை செய்யுது. சரியா? ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டான்சியா நைக்ரா. கருப்பு கலரில் இருக்கு பாருங்கள், அதுக்கு என்ன பேர்? சப்ஸ்டான்சியா நைக்ரான்னு பேர். ஸோ சப்ஸ்டான்சியா நைக்ரா பகுதியில் முக்கியமாக டோபமைன், நார் அட்ரினல்னு சொல்லக்கூடிய 2 நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், நரம்புணர்வு கடத்திகள் அதில் சுரக்குது. இந்த நரம்புணர்வு கடத்திகள், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சுரப்பு குறைந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா பாருங்கள், டோபமைன் உற்பத்தி குறைபாடு, குறிப்பாக டோபமைன் உற்பத்தி குறைபாடு என்ன நோயை ஏற்படுத்தும்? பார்க்கின்சன் நோயை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு போட்டித் தேர்வில் வரக்கூடிய முக்கியமான வினாக்களுக்கான பகுதி. நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஸோ டோபமைன் உற்பத்தி குறைஞ்சிது அப்படின்னா நமக்கு என்ன வரும்? பார்க்கின்சன் நோய் ஏற்படும். அதனால் சப்ஸ்டான்சியா நைக்ராங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இப்போ சப்ஸ்டான்சியா நைக்ராவில் பாதிப்பு ஏற்பட்டால்
என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்பாங்க. என்ன ஏற்படும்? டோபமைன் உற்பத்தி குறையும். டோபமைன் உற்பத்தி குறைஞ்சனா என்ன ஆகும்? பார்க்கின்சன் டிசீஸ் வரும். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? நடுமூளை பார்த்துருக்குறோம். சரியா? இந்த நடுமூளையில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிட் பிரெயின்லேருந்து நிறைய நியூரல் கனெக்ஷன்ஸ் எங்கே போகுது அப்படின்னா செரிபுரத்துக்கு போகுது. சரியா? அப்போ நம்ம வகுப்புலேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் நல்லா இருப்பார், இன்னொரு மாணவர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டிராயிங் போடுவார், இன்னொரு மாணவர் நல்ல பாட்டு பாடுவார், இன்னொரு மாணவர் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப சிறந்த மாணவராக இருப்பார். இப்போ இது மாதிரி ஒருத்தருக்கும் கண்டிப்பாக என்ன இருக்குது? ஒரு திறமைகள் இருக்குது. ஏன் அந்த திறமை எப்படி அவருக்கு டெவலப் ஆனது அப்படின்னா அதுக்கு அந்த வேல்யூ சிஸ்டம். அதாவது அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? இப்போ அவர் வந்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா படிப்பு சம்மந்தமானதை மட்டும் என்ன பண்ணும்? மேலே அனுப்பும். மற்ற விஷயங்களெல்லாம் அது ஃபில்டர் பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து எதில் ஆர்வமாக இருக்குமோ அந்த ஆர்வத்தை முக்கியமாக மெயின்டைன் பண்ணக்கூடிய அமைப்பு இது ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். இதை நம்ம தூண்டலாம். இதை தூண்டி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ஃபீல்டில் கூட நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால் நம்ம நல்ல அது ஒரு சிறந்த ஒரு வல்லுநராக நம்ம வர முடியும். ஸோ ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுங்க. ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்துக்கு மெசேஜஸ் எப்படி போகும்? நம்பர் 1 பார்த்தீங்கன்னா விஷுவல் இம்பல்சஸ் நம்ம பார்க்குறதன் மூலமாக. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஆடிட்டரி இம்பல்சஸ் கேட்கறதன் மூலமாக. வகுப்பில் என்ன செய்கிறோம்? ஆசிரியர் பாடம் நடத்துகிறத பார்க்குறோம், அவர் சொல்கிறத கேட்குறோம். அப்போ இது ரெண்டும் உள்ளே போகுது. அப்போது நிறைய செய்திகள் உள்ளே போகும். நீங்கள் எதில் ஆர்வத்தோடு இருக்கீங்களோ, நீங்கள் எதில் வேல்யூ, நீங்கள் எதை மதிப்பு மிக்கதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த செய்தி மட்டும் இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும்? மேலே கொண்டு போயிட்டே இருக்கும். மற்ற செய்தியில் என்ன பண்ணாது? அது மேலே கொண்டு போகாது. இப்போ உதாரணமாக படிப்பில் ஆர்வம் இல்லை அப்படின்னா படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு மேலே போகாது. நீங்கள் ஒரு சிறந்த பாடகர் அப்படின்னு வச்சுங்க, அது தொடர்பான செய்திகள் அதை மட்டும் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? மேலே அனுப்பிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். ரைட், அது என்னென்ன செய்யுதுன்னு பாருங்கள். இட் கண்ட்ரோல் ஸ்லீப்பிங், வேக்கிங் அண்ட் அட்டென்ஷன். நம்முடைய தூக்கம் விழிப்பு சுழற்சியை முதல்ல கட்டுப்படுத்துது. அண்ட் அட்டென்ஷன் என்ன? கவனம். கவனம்னா என்ன? எது நமக்கு பிடிக்குதோ அதில் நம்ம கவனம் செலுத்துவோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இட்ஸ் அ சொஃபஸ்டிகேட்டட் ஃபில்டர். சொஃபஸ்டிகேட்டட் ஃபில்டர்னால் என்னென்னா நிறைய செய்திகள் மூளைக்கு போயிட்டே இருக்கும், ஆனால் அது எல்லாத்தையும் எங்கே அனுப்பாது? மூளைக்கு அனுப்பாது, ஃபில்டர் பண்ணும். எதை நீங்கள் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? மேலே அனுப்பிக்கிட்டே இருக்கும். தென் ஸ்க்ரீன்ஸ் அவுட் த ஜங்க்னா என்ன? நீங்கள் எதெல்லாம் குப்பைன்னு நினைக்கிறீங்களோ, சரிங்களா? நீங்கள் ஒரு நல்ல பாடகர் அப்படின்னு வச்சிங்களேன், உங்களுக்கு மற்ற எந்த விஷயமும் நல்ல பெரிய விஷயமா தோணாது, அதெல்லாம் குப்பை மாதிரி தோணும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணும்? ஸ்க்ரீன் அவுட் பண்ணிவிடும், மேலே அனுப்பாது. தென் ஆக்ட்ஸ் லைக் அன் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட். இப்போ ஒரு ஆஃபீஸில் பெரிய ஒரு அதிகாரி இருக்கார், ஒரு அலுவலர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஏன் அந்த அசிஸ்டன்ட் இருக்காங்க அப்படின்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி ஹெல்ப் பண்ணும்? என்ன செய்தி மேலே கொண்டு போகலாம், எந்த செய்தியை மேலே கொண்டு போக வேண்டாம்ங்கிறத அது முடிவு பண்ணும். தென் அலோவ்ஸ் யூ டு ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ வேல்யூ. நீ எதை முக்கியம்னு நினைக்கிறியோ அதில் உன்னை ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். ஸோ இப்போ நம்ம எதில் முக்கியத்துவம் நம்ம நினைக்கிறோமோ அதில் நம்ம ஃபோக்கஸ் ஆகும். நல்லா படிக்கணும்னு நினைக்கிறோம்னா அதில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபோக்கஸ் பண்ணுவோம். தென் அலோவ்ஸ் யூ டு பர்சீவ் எ த்ரெட். ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா இப்போ நம்ம உயிருக்கு ஒரு ஆபத்து ஏற்படுது அப்படின்னா அதை என்ன பண்ணக்கூடாது? ஃபில்டர் பண்ணக்கூடாது. அதை என்ன பண்ணும்? உடனடியாக மூளைக்கு தெரிவிக்கணும். அதையும் இந்த ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் செய்யும். தென் சப்போர்ட்ஸ் யூ வென் யூ செட் த கோல்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம மாணவர்கள் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய பகுதி என்ன அப்படின்னா வாழ்க்கையில் லட்சியம்னு ஒன்று வச்சிங்க அப்படின்னா லட்சியத்தை நோக்கி செலுத்தக்கூடிய அமைப்பு இது. எந்த லட்சியமும் இல்லை அப்படின்னா நம்ம எந்த லட்சியமும் இல்லாமல் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் வாழ்க்கையில் எங்கே போகிறோன்னு தெரியாமலே நம்ம போயிட்டுருப்போம். அதனால் கோல் செட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ அந்த வாழ்க்கையில் என்ன லட்சியத்தை நோக்கி நீங்கள் முன்னே போகிறீங்களோ அதை நோக்கி உங்களை அது செலுத்தும். அதனால் இந்த சிஸ்டத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். சரியா? ரைட். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஹைண்ட் பிரெயின், பின்மூளை. பின்மூளைன்னா என்ன, அதனுடைய பகுதிகள் என்ன, அதனுடைய வேலைகள் என்ன பார்க்கலாமா? சரி. ஸோ ஹைண்ட் பிரெயினில் 3 முக்கியமான பகுதிகள் இருக்குது. ஒன்று பான்ஸ், 2 மெடுல்லா, 3வது செரிபெல்லம். எப்படி வேணால் வச்சுக்கலாம். சரியா? ஸோ பான்ஸ், மெடுல்லா, செரிபெல்லம், இந்த 3 முக்கியமான பகுதிகள் பின்மூளையில். ரைட். பின்மூளைக்கு இன்னொரு பேர் என்ன? ராம்பன் செஃபலான்னு பேர். ராம்பன் செஃபலான். ஸோ அதுதான் பின்மூளை. இதில் நான் சொன்ன மாதிரி 3 பகுதிகள் இருக்குது. ஒன்று சிறுமூளை, பான்ஸ், வெரோலி, 3வது மூலம் சொல்லக்கூடிய மெடுல்லா. ஒன்றா பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சிறுமூளையை பார்க்க போகிறோம். சிறுமூளை இங்கிலீஷில் என்ன பேர்? செரிபெல்லம். செரிபுரம் அப்படின்னா பெருமூளை, செரிபெல்லம் அப்படின்னா சிறுமூளை. சிறுமூளை அப்படிங்கிறது நம்ம மூளையில் 2வது பெரிய பகுதி. முதல் பெரிய பகுதி பெருமூளை, அதுக்கு அடுத்த பெரிய பகுதி சிறுமூளை. சரி, சிறுமூளை எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இது மண்டை ஓடு. இந்த மண்டை ஓட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பின் மண்டையோட்டு பள்ளம் அப்படின்னு ஒன்று இருக்கும், போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோசே. இப்போ நம்ம மண்டை ஓட்டை
உள்பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபோசைங்கிறது பள்ளம் இல்லையா? ரைட். ஆன்டீரியர் கிரானியல் ஃபசை இருக்கும், மிடில் கிரானியல் ஃபசை இருக்கும், இதெல்லாம் பெருமூளை உட்கார்ந்துருக்கும். இந்த போஸ்டீரியர் கிரானியல் ஃபோஸ்ன்னு சொல்லக்கூடிய பின்மண்டை பகுதியில் மண்டையோட்டு பகுதியில் பள்ளம் இருக்கும். இதில் தான் என்ன இருக்கும்? சிறுமூளை சீட்டாக இருக்கும். சரியா? ஸோ முதல்ல சிறுமூளை நம்முடைய மண்டையோட்டில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. மண்டையோட்டின் பின்பகுதியில் உள்ள பின் மண்டையோட்டு பள்ளம் போஸ்டீரியர் கிரானியல் ஃபோஸால் சிறுமூளை அமைந்துள்ளது. ஓகே. எங்கே இருக்குன்னு கூட நம்ம கேட்கலாம். சிறுமூளை மூளையினுடைய 2வது பெரிய பகுதி, செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் பிரெயின். தென் இதில் 2 அரைக்கோளங்கள் இருக்குது. நீங்கள் இந்த பக்கமாக பார்க்குறது ஒரு அரைக்கோளம், பின்பக்கமாக. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு அரைக்கோளம், பின்பக்கம். இதை இப்படி பிரிக்கிறோம். பிரித்தோம்னா பாருங்கள், இது அரைக்கோளம் 1, அரைக்கோளம் 2, 1 2. ஓகே. ஸோ 2 அரைக்கோளங்கள் இருக்குது. நடுப்புற பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புழு மாதிரியான ஒரு வடிவம் இருக்கும். இதுக்கு பேர் என்ன? வெர்மிஸ்னு பேர். ஸோ சிறுமூளையில் 2 அரைக்கோளங்களும் நடுப்புற ஒரு புழு மாதிரியான பகுதியும் இருக்குது. அந்த புழு மாதிரியான பகுதிக்கு என்ன பேர்? வெர்மிஸ்னு பேர். ஸோ 2 அரைக்கோளங்களும் நடுவில் புழுக்கள் வடிவத்திலான ஒரு வெர்மிஸ் பகுதியும் இருக்குது. ரைட். என்ன பண்ணுது சிறுமூளையினுடைய வேலை என்ன? சிறுமூளையுடைய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தசைகளின் இயக்கங்களை ஒருங்கிணைப்பது. சாதாரணமாக நடக்கிறது, ஓடுறது, மற்ற கை கால்களை பயன்படுத்தி வேலைகளை செய்வது, இந்த வேலைகள் எல்லாம் எங்கே தான் ஒருங்கிணைக்கப்படுது? நம்முடைய சிறுமூளையில் தான் ஒருங்கிணைக்கப்படும். ரொம்ப முக்கியமானது. 2வது முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது தசைகளின் இயக்கங்களை ஒருங்கிணைப்பது ஃபஸ்ட்டு வேலை. 2வது என்னென்னா பேலன்ஸ். பேலன்ஸ்னால் என்ன? இப்போ நான் நிற்கிறேன், கீழே விழல. நான் நடக்கிறேன், கீழே விழல. நான் பின்னாடி நடக்கிறேன், அப்பையும் கீழே விழல. நான் ஓடுறேன், கீழே விழல. நான் விளையாடுறேன். அப்போ இந்த மாதிரியான நம்ம உடல் இயங்கும் பொழுது நம்முடைய போஸ்டர் மாறும். போஸ்டர் மாறும்போது நம்ம என்ன பண்ணிடலாம்? கீழே விழுந்துடலாம். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு அதெல்லாம் அந்த கண்ட்ரோல் இருக்காது. அதனால தான் சின்ன குழந்தை நடக்கும்போது என்ன பண்ணும்? கீழே விழும். ஆனால் நீங்கள் வளர என்னாகும்? சிறுமூளை அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். இப்போ குறிப்பாக இந்த சிறுமூளையை பற்றி படிக்கும்போது நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, மது அருந்தும் பொழுது சிறுமூளையை அது பாதிக்கும். அதனால தான் அவரால் என்ன பண்ண முடியும்? மது அருந்திய ஒருத்தரால் ஏன் அவரால் நேராக நடக்க முடியல, ஏன் பேலன்ஸ் இல்லை, ஏன் கீழே விழுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் போயிடும். தசைகளுடைய இயக்கங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது, உடல் பேலன்ஸில் இருக்காது. அப்போ அவரால் என்ன பண்ண முடியாது? நேராக நிற்கக்கூட முடியாது. சரியா? ஸோ இப்போ நம்ம நேராக நிற்கிறோம், நடக்கும்போது கீழே விழாமல் நடக்கிறோம், ஓடும்போது கீழே விழாமல் ஓடுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சிறுமூளையினுடைய கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கிறோம். ஸோ 2வது முக்கியமான வேலை நம்முடைய பேலன்சிங். ஸோ சிறுமூளையின் முக்கியமான பணிகள் இது 2ம். சிறுமூளை பாதிக்கப்பட்டால், சரியா, இயக்கு தசைகளில் ஒருங்கிணைந்த இயக்கம் பாதிக்கப்படுகிறது. நம்மளால் என்ன பண்ண முடியாது? முதல்ல நிற்கக்கூட முடியாது, நடக்க முடியாது, எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியாது. ஸோ ரொம்ப முக்கியமான பகுதி மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேலன்ஸ், போஸ்டர் அண்ட் மசில் டோன். நம்ம போஸ்டர்னால் நம்ம நிற்கிற தொனி, மசிலினுடைய தொனி, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுது. நம்முடைய இயக்கங்களை ஒருங்கிணைக்கிறது, கோஆர்டினேஷன், கண் அசைவுகளை ஒருங்கிணைக்கிறது. இப்படி மூவ் பண்ணி எழுதுனேன் இந்த இடத்துல அப்படின்னா, நான் எவ்வளோ தூரம் மூவ் பண்ணணும், எவ்வளோ ஆங்கிளில் திரும்பணும், என்னோடய கையை எங்கே கொண்டு போகணும், என்ன எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்கே டிசைட் ஆகிடும்? ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சிறுமூளையில் டிசைட் ஆகிடும். தென் லேர்னிங் ஆஃப் மோட்டார் ஸ்கில்ஸ். மோட்டார் ஸ்கில்ஸ்னால் என்ன? இப்போ நான் ஒரு வாலிபால் பிளேயர், சரிங்களா? என்னால் என்ன பண்ண முடியும்? வாலிபாலை ரொம்ப ஈஸியாக விளையாட முடியும். எனக்கு கொண்டு போய் பேஸ்கெட் பால் கிரவுண்டில் விட்டிங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரை கொண்டு வந்து கிரிக்கெட் கிரவுண்டில் விட்டிங்கன்னா அவருக்கு எதுவும் தெரியாது. ஸோ அப்போது மோட்டார் ஸ்கில்ஸ்னு பேர் இருக்கலாம். அந்த மோட்டார் ஸ்கில்ஸை கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு உறுப்பு, அந்த கற்றுக்கிறதுக்கு உதவுற முக்கியமான அமைப்பு சிறுமூளை. சரியா? இன்னொரு முக்கியமான வேலை என்னென்னா ப்ரோப்ரியோசெப்ஷன். ப்ரோப்ரியோசெப்ஷனாக நம்முடைய பேலன்ஸ், சமநிலை, அதையும் அதுதான் பண்ணுது. சரியா? ரைட். இப்போ செரிபெல்லார் அவுட்புட் பற்றி தெரிஞ்சுங்க. இங்கே பாருங்கள், இது ஹெமிஸ்பியர் 1, ஹெமிஸ்பியர் 2, அரைக்கோளம் 1 2, இது வெர்மிஸ் பகுதி. என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இது என்ன பண்ணுது? அரைக்கோளங்கள் என்ன பண்ணுது? மோட்டார் பிளானிங், அதாவது ஒரு அசைவை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி அங்கே டிசைட் ஆகிடும். அது நீங்கள் எவ்வளோ தூரம் திரும்பணும், என்ன ஆங்கிளில் திரும்பணும், எந்த திசையில் திரும்பணும், எவ்வளோ தூரம் கையை உயர்த்தணும், எவ்வளோ தூரம் காலை நகர்த்தணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்கே டிசைட் ஆகுது? இங்கே தான் அது முதல்ல டிசைட் ஆகும், மோட்டார் பிளானிங். அதுக்கு பிறகு பாருங்கள், இந்த பகுதி இருக்குது பாருங்கள், இந்த பகுதிக்கு என்ன பேர்? ஃபஸ்டீஜியல் பகுதின்னு பேர். வெர்மிஸ் பகுதியினுடைய ஃபஸ்டீஜியல் பகுதி. இது அதை எக்ஸிக்யூட் பண்ணும், பிளான் பண்ண விஷயத்தை நடத்தும். ஓகே. ஸோ இது பிளான் பண்ணுற இடம், நம்ம அசைவுகளை பிளான் பண்ணுற இடம், இது அதனை எக்ஸிக்யூட் பண்ணுற இடம். கீழே ஒன்று இருக்குது பாருங்கள், வெஸ்டிபுலார் நியூக்ளியன் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, இதுதான் நம்முடைய பேலன்ஸ். ஸோ அசைவுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பகுதி, நம்முடைய பேலன்ஸை ஒருங்கிணைக்கக்கூடிய பகுதி. குறிப்பாக இந்த வெஸ்டிபுலார் நியூக்ளியன் சொல்லக்கூடிய இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, ஃப்ளாக்குலர் நோடுலார்னு பேர். இந்த ஃப்ளாக்குலர் நோடுலார் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய பேலன்ஸை, நம்முடைய கண் அசைவுகளை எல்லாம் கட்டுப்படுத்துகிற முக்கியமான வேலை செய்யுது. இப்போ என்ன பார்த்துட்டோம்? சிறுமூளை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்?
பான்ஸ் வெரோலைன்னு பார்க்க போகிறோம். பான்ஸ் வெரோலைங்கிறது இந்த இடத்துல சிறுமூளை பார்த்தாச்சு. ஸோ இப்போ ப்ளூ கலராக இருக்கிறதா என்ன பேர்? பான்ஸ் அல்லது பான்ஸ் வெரோலை. நம்ம ஏன் அது பான்ஸ் வெரோலி அல்லது பான்ஸ் வெரோலின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இத்தாலியன் ஃபிசிஷியன் இவர், கான்ஸ்டான்டைன் வெரோலின்னு பேர் இவருக்கு. இவர் தான் அதனுடைய அந்த அந்த பகுதியினுடைய இயக்கங்கள், அந்த பகுதியினுடைய பணிகள் எல்லாம் கண்டுபிடிச்சார். அதனால் அந்த பகுதிக்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம்? பான்ஸ் வெரோலைன்னு பேர் வைக்கிறோம். இவருடைய ஞாபகமாக வைக்கிறோம். ரைட். நடுமூளைக்கும், இது நடுமூளை, இது முகுளம், ரெண்டுக்கும் நடுப்புற இருக்கிறது. நடுமூளைக்கும் முகுளத்துக்கும் இடையில் உள்ள சிறுமூளைக்கு முன்புறம் பாருங்கள், இது சிறுமூளைக்கு முன்பக்கம். ஸோ நம்ம அனாட்டமியில் எக்ஸாக்டாக சொல்லணும், ஒரு பொசிஷனை சொல்லும் பொழுது எக்ஸாக்டாக சொல்லணும், சரியா? ஸோ நடுமூளைக்கு முகுளத்திற்கு நடுப்புற சிறுமூளைக்கு முன்பக்கமாக என்ன இருக்குது? பான்ஸ் வெரோலி அமைந்துள்ளது. ஸோ லொக்கேஷன் அது. ஸோ அடுத்தது பான்ஸ் வெரோலி என்ன பண்ணுது? நல்லா கவனிங்க. சிறுமூளையினுடைய அரைக்கோளங்கள் எல்லாம் எங்கே தான் வந்து சேரும்? பான்ஸில் தான் வந்து சேரும். பான்ஸ் வெரோலி சிறுமூளை அரைக்கோளங்களை இணைக்கக்கூடிய பாலமாகவும், முகுளம் இருக்கு இல்லையா, முகுளத்தை மூளையோடு இணைக்கக்கூடிய முக்கியமான வேலையும் அது செய்யுது, சரியா? ஸோ இட் ஆக்ட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் எ கனெக்டிங் பிரிட்ஜ். ஓகே, ரைட். ரிலே சென்சரி இன்ஃபர்மேஷன் டு செரிபெல்லம். அதாவது அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடல்லேருந்து வரக்கூடிய செய்திகளை சிறுமூளைக்கு அனுப்பி நம்முடைய அசைவுகளை எப்படி பிளான் பண்ணுறதுங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான வேலையை செய்யும். கனெக்ட்ஸ் ஃபோர் பிரெயின் டு ஹைண்ட் பிரெயின். அதாவது முன்மூளையையும் பின்மூளையையும் இணைக்கக்கூடிய பாலம் போன்ற பகுதி எதுன்னா நமக்கு பான்ஸ் தான். தென் ப்ரீதிங் ரெகுலேட் பண்ணுறது, ப்ரீதிங்கை அதாவது சுவாசத்தை ஒழுங்குபடுத்துவது. இன்வால்வ் இன் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்லீப் சைக்கிள்ஸ். ஸ்லீப் சைக்கிள்னால் என்ன? நம்ம எப்போ தூங்குகிறோம், எப்போ விழிக்கிறோம், சரியா? தூங்குறது எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி அதிலேருந்து விழிக்கணும் இல்லையா? அதெல்லாம் சரி பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்துவது இந்த பான்ஸ் தான், ரைட்? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மெடுல்லா ஆப்லாங்கேட்டான்னு சொல்லக்கூடிய முகுளம் பார்க்க போகிறோம். மெடுல்லா ஆப்லாங்கேட்டா முகுளம் எங்கே இருக்குது பாருங்கள், பான்ஸுக்கு கீழே தண்டுவடத்துக்கு மேலே இருக்குது. பிரெயின் ஸ்டெம்முடைய கடைசி பகுதி இதுதான். பிரெயின் ஸ்டெம்முடைய லாஸ்ட் பார்ட்டு நமக்கு மெடுல்லா தான். ஓகே, ரைட். மூளையின் பின்முனை பகுதி லாஸ்ட்டு போஸ்டீரியர் மோஸ்ட் பார்ட் அதுதான். தண்டுவடத்தையும் மூளையினுடைய பல்வேறு பகுதியிலும் இணைக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, மூளையினுடைய பகுதிகள் எல்லாம் மேலே இருக்குது, தண்டுவடம் கீழே இருக்குது, ரெண்டையும் என்ன பண்ணுது? லிங்க் பண்ணுது, பிரிட்ஜ் பண்ணுது, ரைட்? ரைட். தண்டுவடத்துலேருந்து வரக்கூடிய, நல்ல கவனிங்க, இங்கே நான் 2 ஆரம் மார்க் போட்டிருக்கேன். இது தண்டுவடத்துலேருந்து வரக்கூடிய செய்திகள். வரக்கூடிய செய்திகள் என்ன அர்த்தம்? அது ஒரு உணர்ச்சி நரம்பு, உணர்ச்சிகளே கொண்டுட்டு வர நரம்பு. அந்த பாதையும் அதேமாரி மூளையிலேருந்து இயக்கக்கூடிய அந்த இயக்கங்களுக்கான நரம்பு பாதையும் 2 பாதையும் இருக்குது. தண்டுவடத்திலிருந்து வரும் சமிக்கைகள்னால் சிக்னல்ஸு ஒருங்கிணைத்து சிறுமூளை மற்றும் தலாமஸ் பகுதிகளுக்கு மூலம் பாருங்க. இது தலாமஸ்க்கு போகிற பாதை, இது சிறுமூளைக்கு போகிற பாதை. ஏன்னா எது சிறுமூளைக்கு போகணுமோ அது சிறுமூளைக்கு அனுப்பணும். இப்போ உடல் அசைவுகள்னால் சிறுமூளைக்கு போயிடும். ஓகே, இப்போ படிப்பு, நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, பார்க்குறது அப்படின்னா அது எங்கே போகும்? பெருமூளைக்கு போகும். ஸோ அந்த பாதையெல்லாம் எது வழியாக தான் போகும்? மெடுல்லா வழியாக தான் போகுது, ரைட்? மூலத்தினுடைய முக்கியமான வேலைகள் இது வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது எவ்வளோ வேலைகளை முகுளம் செய்யுது அப்படின்னு பாருங்கள். சுவாசம் பாருங்கள், எங்கே இருக்குது சுவாசம்? சுவாசம், இரைப்பை சுரப்பிகள், இதய துடிப்பு வீதம், அதுக்கப்புறம் என்ன? இதய துடிப்பு வீதம், இதய நாளங்கள், அதுக்கப்புறம் இருமுதல் தும்முதல் போன்ற வேலைகள், அப்புறம் விழுங்குதல் போன்ற பணிகள், இதெல்லாம் யார் கட்டுப்படுத்துகிறா? மூலம் தான் கட்டுப்படுத்துது. ஸோ மூலம் வந்து முக்கியமாக வந்து 1, 2, தென் ஹார்ட் ரேட்டு, அதுக்கப்புறம் வந்து பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரி உயிர் முக்கியத்துவம் வாய்ந்த செயல்களை செய்கிறதுனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னா உயிர் முடிச்சுன்னு பேர். மூலத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? உயிர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? பிரெயின் வென்ட்ரிக்கிள்ஸ். மூளையினுடைய வென்ட்ரிக்கிள்கள் பார்க்க போகிறோம். ஸோ மூளையில் மொத்தம் எத்தனை வென்ட்ரிக்கிள் இருக்குது? 4 வென்ட்ரிக்கிள் இருக்குது. ஸோ இது 2ம் பக்கவாட்டு வென்ட்ரிக்கிள், லேட்டரல் வென்ட்ரிக்கிள்ஸ், சி ஷேப்பில் இருக்கும், சரிங்களா? இது 3வது வென்ட்ரிக்கிள், இது 4வது வென்ட்ரிக்கிள். ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது? 4 வென்ட்ரிக்கிள்ஸ் இருக்குது. இப்போ 4 வென்ட்ரிக்கிளும் இன்டர் கனெக்டட். எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வென்ட்ரிக்கிள் தேர்ட் வென்ட்ரிக்கிளோடையும், தேர்ட் வென்ட்ரிக்கிள் ஃபோர்த் வென்ட்ரிக்கிளோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வென்ட்ரிக்கிள் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும்? இந்த இருக்குது பாருங்கள், என்ன பேர் இருக்கு? ஃபொராமன் ஆஃப் மன்ரோ. ஃபொராமன் ஆஃப் மன்ரோ, MON,
ஓஎன், ஃபொராமன் ஆஃப் மன்ரோ. இந்த ஃபொராமன் ஆஃப் மன்ரோங்கிறது ஒரு சிறிய துளை. இந்த துளை வழியாக முதல் 2 வென்ட்ரிக்கிள் 3வது வென்ட்ரிக்கிளோடு தொடர்பு கொள்கிறது. ரைட். இந்த 3வது வென்ட்ரிக்கிள் 4வது வென்ட்ரிக்கிளோடு இந்த இருக்கு பாருங்கள், அதுக்கு என்ன பேர்? செரிப்ரல் அக்யூடக்ட்னு பேர். செரிப்ரல் அக்யூடக்ட் அல்லது சில்வியன் டக்ட் அல்லது அக்யூடக்ட் ஆஃப் சில்வியஸ். ஸோ இதன் வழியாக 3வது வென்ட்ரிக்கிளும் 4வது வென்ட்ரிக்கிளும் தொடர்பு கொள்கின்றன. அப்போ ஆல் த வென்ட்ரிக்கிள்ஸ் ஆஃப் த பிரெயின் ஆர் இன்டர்கனெக்டட். எல்லா வென்ட்ரிக்கிள்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்கின்றன. ஸோ இப்போ நம்ம பிரெயினுடைய வென்ட்ரிக்கிள் பார்த்துட்டோம் இல்லையா? ரைட். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர் கோராய்டு பிளக்ஸஸ். கோராய்டு பிளக்ஸஸ். கோராய்டு பிளக்ஸஸ்னால் என்னென்னா கோராய்டு வலைப்பின்னல்னு பேர். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வென்ட்ரிக்கிளுக்கு கீழே, தேர்ட் வென்ட்ரிக்கிளுக்கு மேலே, ஃபோர்த் வென்ட்ரிக்கிளுக்கு மேலே இங்கெல்லாம் என்ன இருக்கும்? நிறைய பிளட் வெசல்ஸ் ஒரு வலைப்பின்னல் அமைப்பை உருவாக்கியிருக்கும். அந்த வலைப்பின்னல் அமைப்புக்கு என்ன பேர்? கோராய்டு வலைப்பின்னல் அல்லது கோராய்டு பிளக்ஸஸ்ன்னு பேர். இந்த கோராய்டு பிளக்ஸஸ் என்ன பண்ணும்? உள்ளுக்குள்ளே ப்ளூ கலராக தெரியுது பாருங்கள், அந்த மூளை தண்டுவோட திரவத்தை சுரக்கும். அந்த மூளை தண்டுவோட திரவம் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா வென்ட்ரிக்கிளையும் நிரம்பும் முதல்ல. அதுக்கு பிறகு ஃபோர்த் வென்ட்ரிக்கிளில் வெளியில் என்ன பண்ணுது? மூளையினுடைய நமக்கு இந்த அரக்னாய்டு கீழ் இடைவெளி, அந்த மாதிரி எபிடியூரல் ஸ்பேஸ். எபிடியூரல் ஸ்பேஸ்னால் டியூரா மேட்டருக்கு மேலே உள்ள இடைவெளி, சப்டியூரல் ஸ்பேஸு டியூரா மேட்டருக்கு கீழே உள்ள இடைவெளி. இந்த இடைவெளிகள் எல்லாம் என்ன பண்ணும்? நிரம்பும். அது பேர் தண்டுவடத்தினுடைய அந்த இடைவெளிகளையும் நிரம்பும். அப்போ முழு மூளையும் தண்டுவடமும் எதில் மிதந்துக்கிட்டு இருக்கு? அந்த மூளை தண்டுவட திரவம் சொல்லக்கூடிய செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடு அதில் மிதந்துக்கிட்டு இருக்கு. இது மூளைக்கும் குறிப்பாக மூளைக்கு என்ன பண்ணுது? ஒரு மிதவைத்தன்மையை அளிக்கிறது. அப்போ அந்த 1.5 கிலோ வெயிட் உள்ள ஒரு மூளை அது ஒரு என்ன கிடைக்குது? அதுக்கு ஒரு பயன்சி கிடைக்குது. அதோடு இல்லாமல் வெளியிலேருந்து ஏதாவது ஒரு ஷாக்கு இதில் மோதிடுறோம் நம்ம அப்படின்னா அந்த மோதலினுடைய அந்த ஷாக் எதுக்கு போய் சேராது? மூளைக்கு போய் சேராது. எது வாங்கிக்கும்? மூளை தண்டுவட திரவம் வாங்கிக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை மூளை தண்டுவட திரவம் செய்யுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பிரெயின் ஸ்டெம்னா என்ன? நடுமூளை, பின்மூளை, அதனுடைய பகுதிகள், அதுக்கப்புறம் பிரெயினுடைய வென்ட்ரிக்கிள்ஸ், தென் சிஎஸ்எஃப், அதனுடைய வேலையெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இது தொடர்பாக போட்டித் தேர்வில் என்னென்ன வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு, அதற்கான விடைகள் விளக்கங்களை பார்க்கலாமா? ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எய்ம்ஸ் 1999 கேட்டிருக்காங்க. முக்கியத்துவம் வாய்ந்த இதய துடிப்பு வீதம், சுவாச வீதம், இரத்த அழுத்தம் ஆகியவற்றிற்கான கட்டுப்பாட்டு பகுதி மூளையினுடைய எங்கே இருக்குது, எந்த பகுதியில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் முகுளம் உயிர் மூடிச்சுன்னு சொல்லியிருக்கிறோம். மெடுலா ஆப்லாங்கேட்டா அல்லது முகுளம் தான் இதுக்கு சரியான விடை. எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி முகுளம். சிறுமூளை என்ன வேலை செய்யுது? தசை இயக்கங்களை ஒருங்கிணைக்கிறது. பான்ஸ் இணைப்பு பாலம். நடுமூளை அது மாதிரி கார்போரா குவாட்ரிஜெமினாவும் செரிப்ரல் பிடங்கள்ஸும் இருக்கிறது. ஸோ அதனால் நமக்கு சரியான ஆப்ஷன் முகுளம் தான். செக் பண்ணலாமா? சரியான விடை ஆப்ஷன் பி முகுளம். அடுத்த கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் இதய துடிப்பை ஒழுங்குபடுத்துவது எய்ம்ஸ் 2000 கேட்டிருக்காங்க. இதய துடிப்பை ஒழுங்குபடுத்துவது இதுதான், முகுளம் தான். இப்போ தானே பார்த்தோம் நம்ம. ஸோ அப்போ ஏபிசி நடுமூளை, டயான்செஃபலான், பெருமூளையெல்லாம் கிடையாது. ஆப்ஷன் பார்க்கலாமா? ஸோ சரியான ஆப்ஷன் டி முகுளம். அடுத்த கொஸ்டின் போகலாம். கூற்று காரணம் கொஸ்டின் இது. ரைட். கோராய்டு பிளக்ஸஸ் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? கோராய்டு பிளக்ஸஸ் என்பது மூளையின் உள் சுவற்றில் உள்ள 2 மெல்லிய சுவர்களில் அதிக மடிப்புள்ள ஹைலி ஃபோல்டட் இரத்த குழாய்கள் நிரம்பிய பகுதிகளில் ஒன்றாகும். கரெக்டு. இதன் மூலம் ரத்தம் மற்றும் மூளை தன்னோட திரவம் ஆகியவற்றிற்கான பொருள்களின் பரிமாற்றம் நிகழும். எப்போவுமே மூளையில் மட்டும் என்னாகாது அப்படின்னா ரத்தம் நேரடியாக மூளை செல்களோடு தொடர்படாது. பிளட் பிரெயின் பேரியர்னு பேர், பிபிபின்னு பேர், பிளட் பிரெயின் பேரியர். அப்போ மூளைக்கு தேவையான உணவு, ஆக்சிஜன், மூளையில் உருவாகிற கழிவுப் பொருட்களை திரும்ப எடுத்துகிட்டு போகிறது, அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் யார் செய்கிறான்னா கோராய்டு பிளக்ஸஸ் சுரக்கக்கூடிய மூளை தண்டுவட திரவம் தான் செய்யுது. அப்போ அது கரெக்டு, கூற்று கரெக்டு. காரணம் பார்ப்போம். மூளை தண்டுவட திரவத்தினுள் இரத்த அணுக்கள் மற்றும் பெரிய மூலக்கூறுகள் நுழைவதை கோராய்டு பிளக்ஸஸ் தடுக்கிறது. இங்கே எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கு, இங்கே எப்படி செல்ஸ் உள்ளே போகாமல் தடுக்குன்னு சொல்லியிருக்கு. இதுவும் கரெக்டு. ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. அதனால் நமக்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடையாக இருக்க முடியும். கூற்றும் சரி, காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை. பார்க்கலாமா? ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி. கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் எய்ம்ஸ் 2011 கேட்டிருக்காங்க. முகுளம் சிதைவடைந்தால் மூலம் என்ன பண்ணுது? இதய துடிப்பு வீதம், சுவாச வீதம், இரத்த அழுத்தம், பின்வரும் செயல்பாடுகளில் எது பாதிக்கப்படும்? அதோடு இல்லாமல் முகுளத்தில் என்ன இருக்குதுன்னு சொன்னோம் நம்ம, அதாவது உணர்ச்சிகளை மேலே கொண்டு போகிற நரம்பு கட்டறைகள், இயக்கங்களை கீழே கொண்டு வர நரம்பு கட்டறைகள், சிறுமூளை கொண்டு போகிற நரம்பு கட்டறைகள், இதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்.
ஸோ இப்போ இந்த இதய துடிப்பு வீதம், சுவாச வீதம், பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதோடு இல்லாமல் உணர்ச்சிகளை மூளைக்கு கொண்டு போகிற நரம்பு கட்டைகள், இயக்கங்களை மூளையிலேருந்து கொண்டு வர நரம்பு கட்டைகள்லாம் கூட இதில் தான் இருக்குது, மூலத்தில் தான் இருக்குது. பார்க்கலாம். வெப்ப ஒழுங்கு கட்டுப்பாடா? இல்லை. ஏன்னா இது ஹைப்போதலாமஸினுடைய வேலை. பார்வை இது செரிப்ரத்தினுடைய வேலை. நினைவாற்றலும் பெருமூளையினுடைய வேலை. அப்போது உணர்ச்சி நரம்புகள் முகுளத்தின் வழியாக போகிறதால முகுளம் பாதிப்படையும் பொழுது, இப்போ உங்களை கால்லையோ உடம்புலையோ யாராவது ஊசியால் குத்துனா அந்த உணர்ச்சி எங்கே போகாது? மேலே போகாது. ஸோ அதனால் ஊசியால் குத்தப்படும் போது அதற்கான துலங்களை நீங்கள் என்ன பண்ண முடியாது? ஏற்படுத்த முடியாது. அது நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆப்ஷன் பார்க்கலாமா? ஸோ சரியான ஆப்ஷன் டி. ஊசியால் குத்தப்படும் போது அதுக்கான துலங்களை நம்மளால் என்ன பண்ண முடியாது? அந்த காலை இழுத்துக்க முடியாது. அது உடலில் குத்துனாங்கன்னா நகர்ந்துக்க முடியாது. ஏன்னா மூளைக்கு அது போகாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், பிரெயின் ஸ்டெம் மூளைத்தண்டு, நடுமூளை, பின்மூளை, அதனுடைய பகுதிகள், பணிகள், அது தொடர்பாக போட்டித் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள், விளக்கங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்னொரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.